Hello everyone, welcome to another video of exemplar problem. In the video la நம்ம பாத்தீங்கன்னா electrostatic potential and capacitance ல இருக்கிற problem பார்க்க போறோம். வாங்க क्वेश्चन பார்க்கலாம். Okay, so question number 3 பார்க்கலாம். Question number 3 என்னன்னா figure 2.2 இந்த மொத்த figure தான் 2.2 shows some equipotential line. உங்களுக்கு இந்த லைன்ல தெரியுதா? இந்த லைன் ஓகேவா? இங்கிட்ட ஒரு சில லைன் இருக்கா? இத ஒரு சில ஈக்விபொட்டன்ஷியல் லைன் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. and கீழ அதோட வோல்டேஜ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சரியா? இந்த லைன்ல நீ எங்க இருந்தாலும் உங்க வோல்டேஜ் எவ்வளவு 10 வோல்ட், இங்க 20, இங்க 30, இங்க 40, இங்க 50 இந்த மாதிரி வோல்ட்லாம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரு கேஸ் இங்க பாரு. இது 10, இது 20, இந்த லைன் 30, இந்த லைன் 40, இந்த லைன் 50 அப்படி சொல்லி ஒவ்வொண்ணுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே? இப்போ என்ன கேக்குறாங்க? figure 2.2 shows equipotential distributed. okay, a charged object is moved from point A to B. A ல இருந்து B க்கு நீங்க சார்ஜை மூவ் பண்றீங்க. அப்ப என்ன கேக்குறாங்க? வெயிட் பண்ண ஆப்ஷன் பாப்போம். ஓகே, அவங்க work done கேக்குறாங்க. work done கேக்குறாங்க. சரி, work done நீ எப்படி எழுதுவ? Q times delta V. Q times delta V. கரெக்ட்டா இல்லையா? கரெக்ட்டா? வெரி குட். so Q times delta V. Let me assume I have some charge. அதோட வேல்யூ என்னன்னா Q னு வெச்சுக்கலாம். Q ங்கற சார்ஜ். சரி. A ல இருந்து B க்கு போகுது. அப்ப பொட்டன்ஷியல் எவ்வளவு? ஃபைனல் பொட்டன்ஷியல் வந்து 40, இனிஷியல் பொட்டன்ஷியல் 20. அப்ப 40 - 20 னு சொன்னா இங்க வந்து டெல்டா V ஓட வேல்யூனா 20Q. அப்ப 20Q of work is done to move a charge from A to B. A ல இருந்து B க்கு மூவ் பண்றதுக்கு நான் எவ்வளவு வர்க் பண்ணிருக்கேன்? 20Q amount of work பண்ணிருக்கேன். வாங்க இப்போ ரெண்டாவது டயகிராம் பாரு. ஓகேவா? சோ இங்க பார்த்தா கேப் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குது. நமக்கு அது தேவையில்லை. நமக்கு என்ன வேணும்? இந்த சர்ஃபேஸ்ல வோல்டேஜ் எவ்வளவு 20, இங்க எவ்வளவு 40. அப்ப வர்க் டன் என்னது? V times delta Q. எஸ். சரி, இங்க பொட்டன்ஷியல் எவ்வளவு? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எவ்வளவு? சோ இது பார்த்தனா 40, இது பார்த்தனா 20. அப்ப 40 - 20, 40 - 20 எவ்வளவு? 20. அப்ப அகைன் இங்கே பார்த்தனா சரி, இங்க மாத்தி போட்டேனா Q times delta V க்கு பதிலா ஓகே சாரி Q times delta V. சரியா? சோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறப்ப சார்ஜோட வேல்யூ மாறல, பொட்டன்ஷியல் தான் மாறுது. ஓகே, அப்ப 20 into Q. அப்ப அகைன் பாரு 20 into Q. இங்க பாரு கேப் எல்லாம் அதிகமா இருக்குது. ஓகேவா? பட் எனக்கு தேவை என்ன? work done னு சொன்னா Q times delta V. இங்க சார்ஜ் எவ்வளவு? இங்க சார்ஜ் எவ்வளவு அப்படினு பாரு. ஓகேவா? சோ இங்கல இருந்து நான் இங்க போயிருக்கேன்னு சொன்னா, இங்கல இருந்து நான் இங்க வரைக்கும் போயிருக்கேன்னு சொன்னா டெல்டா V எவ்வளவு? 40 - 20. அப்ப அகைன் இங்க எவ்வளவுதான்? 20Q amount of work பண்ணிருக்கோம். அப்ப நீ நல்லா பார்த்தனா மூணு இடத்துல work done வந்து ஈக்குவலாக இருக்குது. ஆமாவா இல்லையா? அப்ப என்னோட ஆன்சர் work done in figure 1 is the greatest. figure 1 என்னன்னா இந்த ஃபிகர் தான் 1, இந்த ஃபிகர் 2, இந்த ஃபிகர் 3. சோ work done வந்து 1 ல இருக்கிறதுல அதிகமா இருக்கு. நோ, ராங். number 2 ல இருக்கிறது கம்மியா இருக்கு. wrong. work done is the same in figure 1, 2 and 3. 1, 2 and 3 ல work done சேம் ஆக தான் இருக்குது. ஓகேவா? I hope உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த சேனல் பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி அடுத்த வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதை கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.